அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ் அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வருடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வச்சு அதற்கான எக்ஸாம் வச்சு ஆள் எடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நிறுவனம், மத்திய அரசு அந்த கம்பெனி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கும், ஆல் ஓவர் இந்தியாவிலே இருக்கு. தமிழ்நாட்டில் மற்றும் ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மத்திய அரசு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக தான் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து அவங்க ஒவ்வொரு டைமும் எக்ஸாமும் இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வேலைவாய்ப்பு அறிவிப்பு மாதிரி வெளியிட்டு வைப்பாங்க. இப்போ 2025 இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி போல அதற்கான அறிவிப்பு வந்துருந்துச்சு. எஸ்எஸ்சி ஃபேஸ் 13 செலெக்ஷன் போஸ்ட் 2025ஆம் ஆண்டுக்கான செலெக்ஷன் போஸ்ட் கிட்டத்தட்ட 2423 காலி பணியிடங்களுக்கு 360க்கு அதிகமான பதவிகள், பல்வேறு விதமான பதவிகளுக்கு எடுக்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே உள்ள அலுவலகங்களில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடுவாங்க. இப்போ நம்ம அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். என்னென்ன விவரங்கள் அப்படிங்கிறத முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழு விவரம் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ் எஸ்எஸ்சிலேருந்து வந்து அறிவிப்புது. இந்த பதவிகளுக்கு இந்த ஃபேஸ் 13 2025 இந்த செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுன்னு பார்த்தீங்கன்னா 2/6/2025 23/6/2025 ஜூன் மாதம் 23ஆம் தேதி தான் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி. அதற்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஆன்லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2ஆம் தேதியிலேருந்து, அதனால நீங்க இப்பவே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 2223 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாங்க அதை போஸ்ட் வைஸ் என்னென்ன விவரங்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நோட்டிஃபிகேஷன் கீழேயே அவங்க ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த போஸ்ட் ஒதுக்குறாங்க, அதற்கான வயது வரம்பு என்ன, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, காலி பணியிடங்கள் மொத்தம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம அதிகமாக கிட்டத்தட்ட 360க்கு அதிகமான பதவிகள் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் பார்க்க முடியாது. மேஜராக உள்ள போஸ்ட், அதற்கான கல்வி தகுதி, அந்த மாதிரி விவரங்கள் பார்க்கலாம். பொதுவான இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2223 காலி பணியிடங்களுக்கு 10வது மற்றும் 12வது அல்லது ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமை ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இதில் ஒவ்வொரு பதவிகளுக்கு 10வது போதுமானதாகவும், ஒவ்வொரு பதவிகளுக்கு 12ஆம் வகுப்பு போதுமானதாகவும், ஒரு சில பதவிகளுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே இருக்கிற இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் இந்த இதை நீங்கள் பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்ட்டா கேன்டீன் அட்டெண்டன்ட் அந்த போஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும், 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், அதற்கு 13 காலி பணியிடங்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் கம்யூனிகேஷனில் அதே 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து அதுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், அதற்கு 10 காலி பணியிடங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மேஜராக உள்ள காலி பணியிடங்கள் மட்டும் நான் சொல்லிட்டு வரேன் பாருங்கள். அடுத்து இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கு 20லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும், மொத்தம் 19 காலி பணியிடங்கள், அதற்கு கல்வி தகுதி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 25 இருக்கணும், 27, 28, 30, 21 வயசுலேருந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதே நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வயது வரம்பு வேரி ஆகுதுங்க. நீங்கள் அந்த பிடிஎஃப் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து நம்ம ஃபயர்மேனுக்கு கிட்டத்தட்ட 25 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும், 10வது முடிச்சிருந்தா போதுமானது. மோட்டார் டிரைவர் அதுக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும், 31 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க, 10வதே போதுமானது தான். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதுக்கு 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும், 10வது முடிச்சிருந்தா போதுமானது, 27 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நான் ஓரளவுக்கு அதிகமாக உள்ள காலி பணியிடங்கள் மட்டும் சொல்கிறேன். மற்ற ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்கள் தெளிவாக நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஜூனியர் இன்ஜினியர்லேயே அடுத்து
12ஆம் வகுப்பு தரத்துக்கு 114 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சப் டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. அதற்கு 27 காலி பணியிடங்கள். 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். 10ஆம் வகுப்பு போதுமானது அதற்கு. சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்து உங்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். பொட்டானிக்கல் அசிஸ்டண்ட் 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 17 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த போஸ்ட்டுக்கு. ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு 15 காலி பணியிடங்கள். 10th முடிச்சிருக்கணும். 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த போஸ்ட்டும் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு 19 காலி பணியிடங்கள கிளர்க் போஸ்ட் அப்பர் டிவிஷன்ஸ் கிளர்க் 19 காலி பணியிடங்கள். நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அது தெரிஞ்சுக்கோங்க. இங்கே சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி முடித்தவங்க 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். 15 காலி பணியிடங்கள். இங்கே ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் 18 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிகிரி முடித்தவங்களுக்கு அது ஒரு போஸ்ட் இருக்குது. அப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க்லேயே ஒரு 47 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். டிகிரி முடிச்சிருக்கணும். இப்போ நான் வந்து அதிக காலி பணியிடங்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இதுதான் இவ்வளோதான் நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 360 காலி பணியிடங்கள்ட்ட இருக்குது. இதில் நம்ம அதிக இந்த 40 30 இப்படி காலி பணியிடங்கள் இருக்குது. 1 3 5 10க்குள்ளே இருக்க 1 டிஜிட் நம்ம வேகன்சி மட்டும் நான் சொல்லாமல் வர்றேன். சரிங்களா? அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபிசியோதெரப்பி டெக்னீஷியன் சொல்லிட்டு அது ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது. நிறைய பேர் ஃபிசியோதெரப்பிக்கும் ட்ரை பண்ணுவீங்க. அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்ட் அது ஒரு போஸ்ட்டு 15 காலி பணியிடங்களுக்கு இருக்குது. அடுத்து ஹார்டிகல்ச்சரல் அசிஸ்டண்ட் டிகிரி முடித்தவங்களுக்கு 25 காலி பணியிடங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எம்டிஎஸ்லேயே நான் டெக்னிக்கலில் ஒரு 33 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் 10th முடிச்சுக்கணும். 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி போல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு கிளர்க்கு, லைப்ரரி அசிஸ்டண்ட், கேன்டீன் அட்டெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர், சரிங்களா, ஸ்டாப் கார் டிரைவர் போஸ்ட்டு, அப்புறம் கெமிக்கல் அசிஸ்டண்ட்டு, செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அசிஸ்டண்ட் போஸ்ட்டு, ரிசர்ச் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு, இந்த மாதிரியான பல்வேறு விதமான பதவிகளுக்கு எடுக்கிறாங்க. இதை தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இந்த இதில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். கல்வி தகுதி ஒவ்வொன்றுக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு 10வது, ஒரு சிலருக்கு 12வது போதுமானது. நீங்கள் எந்த கல்வி தகுதியோ உங்கள் கல்வி தகுதிக்கு என்னென்ன பதவிகள் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஓகேன்னு அப்ளை பண்ணுங்கள். ஒர்க் ஷாப் அட்டெண்டர், ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, அப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு சர்வேயர் போஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 197 காலி பணியிடங்களுக்கு இருக்கு. டிகிரி முடிச்சவங்களுக்கு 18லேருந்து 30 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிக காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க. சர்வேயர் போஸ்ட் ஸ்டாப் கார் டிரைவருக்கு கீழே 31 காலி பணியிடங்கள். 10th முடிச்சவங்க அது போதும். 18லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணுங்கிற மாதிரி இருக்கு. டிரைவர் போஸ்ட்லாம் இருக்கு. நீங்க அதையும் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் டிகிரி முடிச்சதுக்கானது அது இருக்கு. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட் முதல்ல பார்த்தோம். இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட், ஜூனியர் கெமிஸ்ட் போஸ்ட், டெலிகாம் அசிஸ்டன்ட், ஸ்டாக்மேன் ஜூனியர் கிரேட் அந்த போஸ்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயே நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் போஸ்ட் நிறைய இருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்கான போஸ்ட் இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் வேகன்சி மாறுது. மொத்த காலி பணியிடங்கள் 2423 காலி பணியிடங்கள். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இது இப்போ நம்ம பார்த்தது வேகன்சிஸ் பார்த்தோம். 10th 12th டிகிரி முடிச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை விதமான பதவிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 விதமான பதவிகளுக்கு இருக்கு. குக்கு போஸ்ட் இருக்கு பாருங்க. 365 விதமான பதவிகளுக்கும் மொத்த காலி பணியிடங்கள் 2423 காலி பணியிடங்கள் இருக்கு. அதை போல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த கல்வி தகுதிக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். கண்டிப்பா அதை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பதவிகளுக்கு சம்பள விகிதம் வந்து லெவல் 1லேருந்து லெவல் 7க்குள்ள அவங்க கொடுப்பாங்க. அது தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வயது தளர்வு
SC/STக்கு 5 வருடங்களும், OBCக்கு 3 வருடங்களும், BWDக்கு 10 வருடங்களும், அதிலே OBCனா 13 வருடங்கள், அதில் SC/STனா 15 வருடங்கள். இது பொதுவான வயது தளர்வு உங்களுக்கு உண்டு. அதையும் தெரிஞ்சுக்க முடியும். இதில் தேர்வு செய்யும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமில் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு முடிச்சிருவாங்க. ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் இருக்குங்க, அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பொதுவான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பெண்களுக்கு SC/ST BWBD கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்றவங்க மட்டும் 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், சேலமில், திருச்சியில், திருநெல்வேலியில், வேலூரில் இருக்கும். இது இல்லாமல் புதுச்சேரியிலையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். இங்கெல்லாம் தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து மத்திய அரசு வேலை வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த SSC ஃபேஸ் 13 2025 இந்த செலெக்ஷன் போஸ்ட்ல பல்வேறு விதமான பதவிகளுக்கு எடுக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.